ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் வீடுகளிலே ஆங்காங்கே நீங்கள் கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இப்பொழுதும் கூட ஆரம்ப ஜெபம் செய்வோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி செபிப்போம். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடினாலும் அவள் மத்தியில் மெய்யாகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம் ஒவ்வொருடைய இல்லத்திலும் வந்து நம்ம மத்தியில் வாசம் பண்ணி நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஓய்வு நாளை அனுசரிக்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதத்தில் நாங்கள் ஆயத்தமாகி காத்திருக்கிறோம் ராஜா. கர்த்தர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. பாடுகிற பாடல்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தராகிய நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை எல்லாம் நீர் பார்க்கிற தேவனாயிருக்கிறீர். எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆழங்களை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறீர் அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதனால் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. தகப்பனே, நம்முடைய அற்புத கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. பக்தன் சொன்னதைப் போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று சொன்னாரே. ஆண்டவரே, அவரோடு கூட இணைந்து நாங்களும் சொல்லுகிற ராஜா. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலுமே ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தீமை இடத்துல சேர்வதில்லை என்று வேதத்தில் பார்க்கிற ராஜா. நீ நன்மையே செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அதே இருதயம் அதே ஆண்டவரே எங்களுக்குள்ளும் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. பாமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. அம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ளவர் அப்பா. ஆண்டவரே, செயல்களிலே மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் ஆலோசனையில் ஆச்சரியமான ஆலோசனைகளை தருகிறபடியாலுமே ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இம்மட்டும் மாயங்களை வழிநடத்தி வந்த மேலான தயவுகளுக்காயுமே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உலகத்தில் எத்தனையோ ஆண்டவரே ஆபத்துகள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட ஆண்டவரே நீர் எங்களை கிருபையாய் பாதுகாத்து வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ராஜா. தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இதனால எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, ஆராதனை பகுதியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய அற்புத கரம் கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு ராஜா மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் எல்லாரையும் இந்த குடும்ப ஆராதனைக்கு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று. எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை பாடி உயர்த்துவோம். கரங்களை தட்டி பாடுவோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீ மூச்சு விட்டால் கடலை பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால் கடலை பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. ஒரு
எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவரை கரங்களை தட்டி உயர்த்துவோம். ஹalleluya, இப்பெரியவர். ஆமென், ஹalleluya. சங்கீதத்திலே வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், தீயங்குகிறாய்? தேவனை நோக்கி அமர்ந்து காத்திரு, நான் நம்புகிறது அவராலே ஆகும். ஒருவேளை உலகத்தின் சூழ்நிலை, குடும்பத்தின் சூழ்நிலை நம்புவதற்கு ஒன்றுமில்லாதது போல தெரியலாம். எந்த காலத்திலும் உம்மை நம்பிடுவேன் என்று சொல்லி எங்களோடு இணைந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பாடுகிறோம். எந்த காலத்திலும் உம்மை நம்புவோம் ஆவியானவரே. ஹalleluya. எக்காலத்திலும் நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் உயர்த்துகிறேன். எக்காலத்திலும் நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் உயர்த்துகிறேன். அசைவுற விடமாட்டேன், என்னை அசைவுற விடமாட்டேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்கவரை அளிப்பவரே. நீ கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்கவரை அளிப்பவரே. அசைவுற விடமாட்டேன், என்னை அசைவுற விடமாட்டேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே, கண்மலையே, அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. கண்மலையே,
மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், எங்களோடு நீங்க செய்த அந்த சமாதான உடன்படிக்கை எங்களை விட்டு என்றைக்கும் விலகாது. எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை நம்புவோம். எங்களை அசைவுற விட மாட்டீங்க ஆண்டவரே. எங்களை அசைக்கிற சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் அசைவுற மாட்டோம். எங்கள் கண்மலையாக நீர் இருக்கிறபடியினால் எங்களுக்கு ஜெயத்தை தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி. எங்கள் கண்மலையே உமக்கு சகல துதிக மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது கர்த்தருக்காக கொடுக்கிற நேரத்திலே நாம் வந்துள்ளோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு சிலர் கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். உங்கள் வீடுகளிலே எடுத்து வைத்து கொண்டு வருகிறீர்கள். கர்த்தர் நீங்கள் சபைக்காக எடுத்து வைத்திருக்கிற காணிக்கை தசம பாகங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சபைக்கு வராவிட்டாலும் வீடுகளில் இருக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக உண்மையாக சேகரித்து கொண்டு வருகிற காணிக்கைகளுக்காக, தசம பாகங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஏற்கனவே ஆன்லைனில் செலுத்தினவர்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம், மனதார ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் குடிக்கிற தண்ணீரையும் அவர்கள் சாப்பிடுகிற ஆகாரத்தையும் ஆசீர்வதித்து நன்மையினால் கிருபையினாலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் முடிசூட்டுவீராக, நன்மையினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் இந்த காலத்திலே சந்திப்பீராக. ஒரு குடும்பத்திலேயாவது ஆகாரம் இல்லாதபடி, வஸ்திரம் இல்லாதபடி கஷ்டப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாருடைய குடும்பத்திலும் சம்பூர்ணமாக இருப்பார்களாக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் சபையின் சில அறிவிப்புகளை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். வருகிற ஜூன் மாதத்திற்கான பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதத்திற்கான ஜெபம் ஜூம் மூலமாக நம்முடைய சபையிலே அது நடைபெறும். ஆகவே அதற்குரிய லிங்க்கை நம்முடைய ஃபெய்த் சிட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுகிறோம். தயவு செய்து இந்த வருகிற மாதத்தின் நம்முடைய குடும்பங்களின் பாதுகாப்பிற்காக, ஆசீர்வாதத்திற்காக நடத்தப்படுகிற இந்த ஜூம் ப்ரேயரில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். காலை 5 மணி முதல் 6 மணி வரை நமக்கு இந்த ஜெபமானது தொடர்ந்து நமக்கு நடைபெறும். அதே போல் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இனிமேல் தொடர்ந்து நம்ம கடந்த தடவை நம்ம செய்தது போல் ஜூமில் தினமும் ஒரு 15 நிமிடங்கள் நம்ம ஒரு ஜெபத்தை நடத்த இருக்கிறோம். ஜஸ்ட் உங்களெல்லாம் பார்த்து ஒரு க்ரீட் பண்ணிவிட்டு உங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக தினமும் ஒரு 15 நிமிடங்கள் இரவு 9:45 10 மணி வரை இந்த ஜெபமானது ஜூமில் நமக்கு நடைபெறும். தினமும் தயவு செய்து எல்லாருமே அந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். உங்களுடைய குடும்பத்திற்காக, விசேஷமாக பாதுகாப்பிற்காக நாங்கள் அந்த ஜெபத்தை நடத்த இருக்கிறோம். ஆகவே அந்த 15 நிமிடங்கள் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். இந்த ஜூன் மாதம் வருகிற முதல் வாரம் நமக்கு திருவிருந்து ஆராதனையாக இருக்கிறபடியினாலே அவரவர்கள் வீட்டிலேயே திருவிருந்தை நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பந்தியை நீங்கள் அனுசரிக்கும்படியாய் உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமில்லாமல் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளிலே நம்முடைய சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்காக ஜூமில் ஒரு ப்ரேயர் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே மாலை 7 மணிக்கு நடக்கிறதான அந்த ஜெபத்தில் உங்கள் பிள்ளைகளை கலந்து கொள்ள நீங்கள் உற்சாகப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த ப்ரேயருக்கான ஜூம் லிங்க்கை சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அது போஸ்ட் பண்ணப்படுகிறது. ஆகவே தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் அதில் கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துங்கள். அது மாத்திரமில்லாமல் வருகிற வாரங்களிலே ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு சண்டே கிளாஸினுடைய வீடியோ, அந்தந்த வாரங்களுக்குரிய வீடியோ காலை 10:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு யூடியூப் லிங்க் உங்களுடைய சண்டே கிளாஸ் குரூப்பில் அது போஸ்ட் பண்ணப்படும். ஆகவே உங்கள் பிள்ளைகள் அதிலேயே சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணும்படியாய், அதை பார்க்கும்படியாய் உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஐபிஏ ஃபெய்த் சிட்டி சபைக்கான யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் பேஜஸை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்படியாய், சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாய், லைக் பண்ணும்படியாய், உங்களுடைய நண்பர்களுக்கு ஒவ்வொரு வார ஆராதனையை பகிரும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அதில் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து சொல்லப்பட்ட ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நீங்கள் ஞாபகமாய் எல்லா காரியங்களிலும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். நம்ம கோயம்புத்தூர் பட்டணத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக கொரோனா கோயம்புத்தூரில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக பரவி கொண்டு இருக்குது. இதில் 6 மாவட்டத்தில் ரொம்ப
ரொம்ப நிறைய பாதிப்பு இருக்குதுன்னு நம்ம நியூஸில் பார்க்குறோம். இந்த வேளையில் கூட எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் பாதத்தை நோக்கி பார்க்கலாம். கோயம்புத்தூருக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டணும், தயவு பாராட்டணும்னு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி சுவாமி. இந்த நேரத்தில் கூட அப்பா எங்கள் கோவை தேசத்தை ஆண்டவரே உங்கள் பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கேசஸ் பெருகிட்டே இருக்குது சுவாமி. ஆண்டவரே, நியூஸ் கேட்கும் போதெல்லாம் ஆண்டவரே மனசில் ஒரு பயம், ஒரு சஞ்சலம் இருக்குதே அப்பா. எத்தனை ஜனங்க ஆண்டவரே அழிஞ்சு கொண்டே இருக்கிறாங்க, எத்தனை குழந்தைங்க சுவாமி மரித்து கொண்டு இருக்கிறாங்க அப்பா. அநேக வாலிபர்கள் இறக்கிறார்களே சுவாமி, வயதானவர்கள் பாதிக்கப்படுகிறார்களே அப்பா. ஆண்டவரே, வேக்சின் போட்டாலும் ஆண்டவரே ஒரு சேஃபான சூழ்நிலை இல்லையாப்பா. ஆண்டவரே, எங்கள் பட்டணத்தை உங்கள் பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் பட்டணத்துக்காக ஆண்டவரே நீர் ஆண்டவரே இறக்கம் பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்கள் கண்கள் ஆண்டவரே எங்கள் கோயம்புத்தூர் பட்டணத்தின் மேலே வைங்க சுவாமி. துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே ஒத்தாசை அனுப்பி கொடுங்க சுவாமி. எங்களுக்கு ஒரு ஹீலிங் அனுப்பிச்சு கொடுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவரே அந்த ஹீலிங் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னும் மரணங்கள் வேண்டாம், இன்னும் அழிவு வேண்டாம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் சிறு பிள்ளைகளெல்லாம் விசேஷமாக உங்கள் கரங்கள் ஒப்புவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கை ஆண்டவரே அழிஞ்சு போகக்கூடாது சுவாமி. சிறு பிள்ளைங்கள் எல்லாம் ஆண்டவரே பாதுகாக்கப்பட நீங்கள் கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதப்பா, எப்படி இருக்கணும், எப்படி அவங்கள சேஃபாக வச்சுக்கணும்னு தெரியாதப்பா. அவர்களுக்கு விசேஷ இறக்கத்தை நீங்கள் பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தேவன் அல்லவா அப்பா. எங்கள் கோவையில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேணுமா நாங்கள் வேண்டி கேட்குறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த செகண்ட் வேவ்ல அநேக வாலிபர்கள் தான் ஆண்டவரே பாதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே, நடுத்தர வயதில் இருக்கிறவங்க பாதிக்கப்படுகிறாங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் கோவை பட்டணத்தில் உள்ள ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே மிடில் ஏஜ்ட் பீப்புள் எல்லாம் உங்கள் கரங்கள் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. விசேஷ பாதுகாவல் ஆண்டவரே அவங்கள சூழ்ந்து இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தயவு பாராட்டுங்கப்பா. இன்னும் அழிவு வேண்டாம் ஆண்டவரே. அதே போல் வயசானவங்க எல்லாரும் உங்கள் பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. உங்கள் கிரேஸ் கொடுங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் ஹீலிங் கொடுங்க. உங்கள் சுவாசத்தை அனுப்புங்க சுவாமி. ஆண்டவரே, உங்கள் சுவாசத்தினால ஆண்டவரே மனுஷனை உண்டாக்குனீரே அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட அப்பா உங்கள் சுவாசத்தை ஆண்டவரே இந்த கோயம்புத்தூர் மேலே ஆண்டவரே அனுப்புங்க சுவாமி. உங்கள் சுவாச காற்று ஆண்டவரே ஒவ்வொரு மேலேயும் படவேன்மா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு ஹீலிங் நடப்பதாகப்பா. ஆண்டவரே, எல்லாரும் சுகம் பெறுவார்களாகப்பா. ஆண்டவரே, இந்த தொற்று இன்னும் ஆண்டவரே பரவக்கூடாதப்பா. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டளை இடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்கள் நாமத்தில் எதை கேட்குறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, உங்கள் நாமத்தில் நாங்கள் கேட்குறோம் அப்பா. இந்த கோவை பட்டணத்துக்கு ஒரு ஹீலிங் நடப்பதாக. இந்த கோவை பட்டணத்தில் இருக்கிற கொரோனா வைரஸ் முற்றிலுமாக போவதாக. இந்த அழிவு நீங்குவதாகப்பா. இந்த சாபம் எங்க ஆண்டவரே பட்டணத்தை விட்டு நீங்க வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்க நாமத்தில் கேட்குறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் சுகம் கொடுக்குற தேவன். வேதத்தில் எவ்வளோ ஆண்டவரே ஹீலிங்ஸ்லாம் நாங்கள் வாசிக்கிறோம். எத்தனை காரியங்கள் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க சுவாமி. நீங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீரே அப்பா. இந்த வேலையில் அப்பா ஆண்டவரே எங்கள் பட்டணத்துக்கு ஆண்டவரே நீங்கள் இரக்கம் பாராட்டுவீராக. எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, எங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க சுவாமி. நாங்கள் எங்கள் பட்டணத்துக்காக ஆண்டவரே திறப்பின் வாசலில் நிற்கிறோம் அப்பா. நாங்கள் வேண்டி கேட்குறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. எங்கள் பெற்றோர்களுக்கு தயவு பாராட்டுங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு தயவு பாராட்டுங்க. எங்கள் சுற்றி இருக்கிறவர்களுக்கு தயவு பாராட்டுங்க. எங்கள் குடும்பத்தினருக்கு தயவு பாராட்டுங்க. எங்கள் நண்பர்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா. எங்கள் விசுவாசிகளுக்கு தயவு பாராட்டுங்க. எங்கள் ஊழியர்களுக்கு தயவு பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்கள் தயவு பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கரங்கள் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. இன்னும் வருகிற செய்திகள் அப்பா ஆண்டவரே எல்லாம் குறைந்து கொண்டு வருகிறது. எல்லாம் சுகமாறாங்க. இந்த டெத் ரேட் கம்மியாகிற ஆண்டவரே செய்தி நாங்கள் கேட்கணும் அப்பா. எல்லாம் சுகம் பெற்று ஆண்டவரே வீட்டுக்கு போகிற செய்தி நாங்கள் கேட்கணும் சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் காரியத்தை ஆண்டவரே இது போல் மாற்றுறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சுகத்தை கொடுக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்கள் கரங்கள் ஒப்புவிக்கிறோம். எங்கள் கோயம்புத்தூர் உங்கள் கரங்கள் ஒப்புவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் வருகிற நாளில் அப்பா ஹீலிங் செய்திகள் நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. உங்கள் தெய்வீக கரங்கள் ஒப்புவிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து விசுவாச போதனையை நாம் கேட்கப் போகிறோம். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று பார்த்தோம். தெளிவாக பார்த்தோம். அப்போது
இன்னைக்கு 2வது பகுதி கொஞ்சம் விளக்கும்படியாக விரும்புகின்றேன். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். பார்க்கவே இல்லை, ஆனால் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் மனநிலையில் அப்படி யோசிப்பது தான் விசுவாசம் என்று பைபிள் போதிக்கிறது. அது ஒருவேளை கேட்குறவங்களுக்கு பைத்தியமாக இருக்கலாம், எப்படிங்க? அதுதான் விசுவாசம். அப்போ விசுவாசத்துக்கு ஒரு கிரேட் இருக்குது இல்லை? விசுவாசத்தை எப்படி விளக்குவீங்க? இதுதான் விசுவாசம். ஆகவே தான் 2 கொரிந்தியர் 5:6 பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்துனா பார்க்காம, அப்போ விசுவாசித்துனா பார்க்காம நடக்கிறது. இருக்குது, போனால் அங்கே இருக்கோம், நான் நம்புகிறேன். அந்த அளவுக்கு நம்ம எல்லா காரியத்திலையும் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், இடத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கட்டடத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன், அல்லது பிள்ளை திருமணம், எது வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நீங்கள் கேட்ட காரியம் உங்களுக்கு கிடைத்து விட்ட மாதிரி ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் இருப்பது தான் விசுவாசமாய் காணப்படுகிறது. ஆக விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். இன்னும் உங்களுக்கு விளக்கும்படியாக விரும்புகின்றேன். ரோமர் 8:24-25 போவோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். பவுல் அழகா கேள்வி கேட்கிறார். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. காண்கிறத போய் நான் நம்புறதில்ல, என்னங்க விசுவாசம்? எல்லாமே கண்ணு முன்னால் இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன்னா என்ன இருக்குது? அப்போ அவர் சொல்றாரு, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதன், அதுதான் கண்ணு முன்னாலே இருக்குதே. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம். காணாததை நம்புவது, காணாததை விசுவாசிப்பது. என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வராமல் இருக்கும் பொழுதே பதில் வந்த மாதிரி விசுவாசிப்பது தான் விசுவாசமாய் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அழகா எழுதுறாரு பாருங்க, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கணுங்கிறார். அப்போ இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாரும் படிக்க வேண்டிய பாடம். காணப்படாதவைகளை நோக்கி விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டும். எனக்கு வரும், நான் ஜெபம் பண்ணினது எனக்கு கிடைக்கும், நான் கேட்ட காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்வார். இந்த மனநிலைக்குள் நாம் வந்தால்தான் நம் கேட்ட காரியத்தை கர்த்தர் செய்வார். அது வரைக்கும் அது நடக்காது. மார்க் 11:22-23 என்ன சொல்றார்? நீங்க ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அந்த விசுவாசியுங்கள் தான் நிச்சயம், அதுதான் காணாது. விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த ஃபார்முலாவை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் உங்களுடைய மனநிலையை எப்பொழுதும் அந்த விசுவாசத்தோடு வைத்துக் கொள்வீர்கள். நம்முடைய மனநிலை நல்ல அந்த விசுவாச படத்தோடு கூட இருக்கும் பொழுதுதான் தேவனிடத்திலிருந்து நாம் கேட்ட காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படித்தான் நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய முன்னோர்கள் அவ்விதமாய் வாழ்ந்து சாட்சி பெற்றார்கள். ஆபிரகாமை குறித்து நாம் அதுதான் போன வாரத்திலே பார்த்தோம். மீண்டும் ஆபிரகாமை குறித்து ஒரு வசனத்தை நம்ம படிப்போம். எபிரேயர் 11:18-19. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அப்போ ஆண்டவர் ஈசாக்க பலி செலுத்த சொல்றார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, பலி செலுத்திட்டு அவன் இருக்க மாட்டான். அப்போ எப்படி? ஆபிரகாம் காணாததை விசுவாசிக்க வேண்டும். அவனை பலி செலுத்தின பிறகு ஈசாக்கே இருக்க மாட்டான். ஆனால் ஈசாக்கு இருக்கிற மாதிரி அவர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டு வருகிறார். நான் பலி செலுத்துவேன், அப்புறம் ஆண்டவர் என் மகனை மரித்தோர்லேருந்து உயிரோடு கூட எழுப்புவார், அதுக்கப்புறம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. என்ன விசுவாசம்! நான் படித்து விட்டு ரொம்ப அரண்டு போனேன். இப்படியெல்லாமா விசுவாசிப்பார்கள்? ஆபிரகாமுடைய காலத்தில் உயிர்த்தெழுதல் என்கிற சத்தியமே கிடையாது. ஏனோ எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு வருது.
ஆனால் மரணத்திலிருந்து யார் உயிரோடு கூட எழுந்த மாதிரி பார்த்ததே இல்லையே, எப்படி அப்படி அவர் விசுவாசிக்கிறாரு? அதுதானுங்க விசுவாசம். ஈசாக்கு இல்லாமல் போனாலும் அவன் திரும்ப வருவாங்கிறத ஒரு ஆவிக்குரிய கண்கள் அவர் பார்க்கிறார். காணாததை, விசுவாசம் என்பது காணாததை விசுவாசிப்பது தான் விசுவாசம். நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அந்த வழியில் நாம் நடக்க வேண்டும் என்றுதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தை குறித்ததான போதனையாக காணப்படுகிறது. அப்போது நாம் ஆண்டவரை விசுவாசிக்க முடியாதபடி இன்றைக்கு நம்மை தடுக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான், அதுதான் பயம் அல்லது அவிசுவாசம், அவநம்பிக்கை. இன்னும் விளக்கமாக சொல்லப்போனால் சந்தேகம். சந்தேகத்தை குறித்து தான் கொஞ்ச நேரம் உங்களோடு இன்று பேசும்படியாக விரும்புகிறேன். உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கு பெரிய ஒரு விரோதி சந்தேகமாய் காணப்படுகிறது அல்லது அவிசுவாசமாய் காணப்படுகிறது. 1-2 வசனங்களை வாசித்தால் உங்களுக்கு விளங்கும். நீங்கள் அதற்கு முன்பதாக அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை படித்தால் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர் என்று நாம் பார்க்கிறோம். சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படியாக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும். போதும், அதோட போதும். கவனிங்க, அழகா பவுல் கொண்டு போறாரு. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, எப்படி ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும்? ஆண்டவர் வருவாரா வரமாட்டாரா எனக்கு விசுவாசம் இல்லைனாலும் அவர் வந்து தான் தீருவார். இந்த தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கட்டாயமாக நிறைவேறி தான் தீரும். உங்களுக்கு நிறைவேறாட்டினா இன்னொருத்தருக்கு நிறைவேறும். போதுங்களா? அப்போ அவர் என்ன சொல்கிறார்? சிலருங்கிறார். எப்படி சபை கூடி வருகிறது சிலர் விட்டு விடுகிறது போல, அதே மாதிரி சொல்கிறார் சிலர் விசுவாசிக்கவே மாட்டார்கள். அப்போ சொல்கிறாரு சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவளுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அவர் உண்மை உள்ளவர் அல்லவா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அல்லவா? அப்படி ஆக மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும். தேவன் சொன்னதை அவர் கட்டாயம் செய்வார். ஆமென். நீங்கள் வந்து விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மாத்திரம் சந்தேகப்படாதீங்க. மனிதனுடைய ப்ராமிஸ் நீங்கள் சந்தேகப்படலாம். அரசியல்வாதிகள் வாக்கு கொடுக்கிறார்கள், சிலர் செய்கிறார்கள், சிலர் செய்யாமல் போகிறார்கள். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்துவங்களை குறித்து ஒரு நாள் நம் சந்தேகமே வரக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுது? வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ என் வாக்கு தத்துவங்களோ ஒளிந்து போவதில்லை. அப்படி எடுத்துக்குங்க. அவருடைய வாக்கு தத்துவங்கள் ஒளிந்து போகாது. தேவன் சொன்னார்னு அது செய்வார். பழைய ஏற்பாடு முழுவதும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறதை செய்கிற தேவன். ஆகவே இன்று காலையில் முதலாவது நான் தேவனை முழு நிச்சயமாய் விசுவாசிப்பதற்கு அவிசுவாசம் என்னை விட்டு முழுவதுமாய் நீங்க வேண்டும். சரி, இஸ்ரவேல் மக்களிடத்தில் காணப்பட்ட பெரிய பாவம் என்னங்க? அவிசுவாசம்தான். படிங்க எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுறதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி எழுதுறாரு? ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிற பொல்லாத இருதயம், அந்த அவிசுவாசம் இல்லாமல் இருங்கிறார். அப்போ அவங்களுக்குள்ள வந்துருச்சு. ஆகவே தான் இஸ்ரேல் மக்கள் கானானை, அந்த பழைய சந்ததி கானானுக்குள்ளே போக முடியல. எப்போ பார்த்தாலும் அவிசுவாசமான வார்த்தை. போக முடியாது. அந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்து போனால் நல்லா இருக்கும், ஒரு தலைவனை ஏற்படுத்தி நாங்கள் பின்னால் திரும்பி போகிறோம், அங்கே எகிப்தில் எங்களுக்கு கொம்மட்டி காய்கள் கிடைத்தது, என்னென்னமோ லிஸ்டெல்லாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு பிடிக்கல, ஏன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க? எங்களுக்கு எங்கள் ஊரில் சவக்குழி இல்லைன்னா எங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீங்க. ஒரே முறுமுறுப்பு. ஏன் முறுமுறுப்பு வருது? சந்தேகம் வர்றதுனால தான் முறுமுறுப்பு வருகிறது. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். போகிற வழியில் ஏற்பட்ட 1-2 சோதனைகள் வந்து, எப்பொழுதுமே சோதனைகள் வரத்தான் செய்யும். அந்த சோதனைகளை பார்த்து நாம் போய் சேர முடியாது, இந்த மோசை ஏதோ தப்பி தவறி நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டாரு, போய் சேர்த்துற மாதிரி நமக்கு தெரியலையேன்னு சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினபடினாலே தான் அந்த சந்ததி முழுவதும் வனாந்தரத்திலே அழிந்து போய்விட்டது. நல்லா யோசித்து பாருங்க. ஏன் கர்த்தர் அவங்களை கொண்டு வந்திருக்கலாமே. அவங்க பேசின வார்த்தைகள், அவிசுவாசம் வந்து உங்களை தேவனுக்கு விரோதமாக பேச வைத்து விடும். ஆகவே தான் உங்களுடைய இருதயத்தை எப்பொழுதும் விசுவாசமாக வைத்து கொள்ள வேண்டும்.
அவங்க போய் இந்த வேவுகாரை அனுப்பிட்டு வந்து அவங்க செய்தி சொல்கிறாங்கல்ல, 12 பேரில் 10 பேர் துர்செய்தி சொல்லுகிறார்கள், 2 பேர் நல்லா சொல்கிறாங்க. ஆனால் இந்த இஸ்ரேல் மக்கள் அந்த 10 பேர் சொன்னதை கேட்டு அன்றைக்கி ராம் முழுவதும் அழுதார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, முறுமுறுத்தார்களே. அவிசுவாசம். அப்போது அவிசுவாசத்தை நீங்கள் ஒரு பாவமாய் பார்க்க வேண்டும். நம்ம யாரும் அப்படி பார்க்கறது இல்லை. இன்னையிலிருந்து நீங்கள் அது ஒரு பாவமாக பாருங்கள். அப்போ கொஞ்சம் ரெடி ஆயிரும். அவிசுவாசம் என்பது பாவம். நான் விசுவாசிக்காமல் இருப்பது பாவம். பைபிளில் இன்னொரு இடத்துல ஒரு வசனம் வருகிறது, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே அப்படின்னு வருது. அப்போ விசுவாசம் இன்றியமையாதது. எல்லாவற்றுக்கும் விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ இஸ்ரேல் மக்கள் தங்கள் கண்ணு முன்னால் பார்த்துட்டே இருக்கணும் விரும்பினாங்க. ஆகவே தான் மோசே இல்லை, அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் பேசுவதற்கு போய்விட்டான். ஆரோன் பிடிச்சி ரொம்ப நெருக்கிறாங்க. அப்போ ஆரோன் வந்து ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு இதுதான் உங்களை வழி நடத்தின தெய்வங்கள் என்று சொல்லிவிட்டார். அவன் கண்ணில் பார்த்துட்டே இருக்கணும். ஆனால் விசுவாசம் என்ன? காணாததை விசுவாசிப்பதே விசுவாசம். நாம் யாரும் ஆண்டவரை நேராக பார்க்கல, சொப்பனத்தில் பார்க்கல, தரிசனத்தில் பார்க்கல, சபையில் பார்க்கல. ஆனாலும் நம்ம விசுவாசிக்கிறோம், காணாததை விசுவாசிக்கிறோம். அதுதானுங்க விசுவாசம். அதே விசுவாசம் எல்லாவற்றுக்கும் நம்முடைய ப்ராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லா சம்பவத்திற்கும் அந்த விசுவாசம் நமக்கு வேலை செய்ய வேண்டும். ஆகவே சந்தேகம்தான் பெரிய விரோதி. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வருவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அப்போ எவ்வளோ அழகா எல்லாரும் ஆண்டவரை நம்பினாங்க. ஆண்டவர் சீஷர்களுக்கு தரிசனமான பொழுது தோமா இல்லை. தோமா சொல்லிட்டாரு, நான் அவருடைய காயத்தில் என் விரலில் போட்டாலே ஒழிய நான் அவரை நம்ப மாட்டேன்னு சொன்னால், இவனுக்காகவே ஆண்டவர் மறுபடியும் காட்சி அளிக்கிறாரு. உடனே அவன் ஆண்டவரை விசுவாசித்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். ஆண்டவர் சந்தோஷப்படலை, சொல்கிற கண்டதினாலே விசுவாசி. அழகாக சொல்கிறாரு பாருங்க, கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பரலோகம் அவர்களை தான் பாக்கியவான்கள் என்று சொல்கிறது. கண்டதை நம்புறதுக்கு என்ன அவசியம் இருக்கிறது? காணாததை பாருங்க, அங்கே அந்த ஆசிரியர்கள் எல்லாரும் பைபிளை சொல்லுகிறது தான் ஆண்டவரும் சொல்கிறார். எல்லாம் ஒன்றா தானே சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க விளக்கம் வேணும்? எப்ரேயரில் அதான் பார்த்தோம், ரோமரில் அதான் பார்த்தோம், 2 கொரிந்தியரில் அதான் பார்த்தோம். இங்கே ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, காணாதிருந்தும். நீ ஜெபமணின விண்ணப்பத்துக்கு பதிலே வரல, இப்போதான் விசுவாசம் வேலை செய்ய வேண்டும். காணாதிருந்தும் எனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை, விசுவாசம், தெய்வீக சுகம் இன்னும் நான் அனுபவிக்கலை, வரல, ஆனாலும் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நான் அடைந்தாக வேண்டும். இதுதானுங்க விசுவாசம். மார்க்கு 16:14 வாசிப்போம். அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி, உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அப்போ அதே பகுதி தான் இங்கே வேற மாதிரி எழுதியிருக்குது. அப்போ அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம், நல்ல வார்த்தைகளை கவனிங்க, அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அவருக்கே கோபம். சீஷர்கள் தான், 3 ஆண்டுகள் கூடயே இருந்தவர்கள் தான். அவர் மரித்து 3 நாளும் கூட ஆகலை, உயிரோடு கூட எழும்பிட்டார். அதை அவங்களாடி நம்ப முடியல. நம்பாமற் போனது நிமித்தம் அவிசுவாசத்தை குறித்து இருதய கடினம்னு சொல்லுது. எப்படிங்க இருதயம்? அந்த அவிசுவாசம் வந்துருச்சுன்னா இருதயம் கடினப்பட்டு போயிடும், ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிடும். என்ன சொல்லுவோம்? என்னங்க எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறது, ஆலயத்துக்கு எதுக்குங்க போகிறது, எதுக்குங்க கர்த்தருக்கு கொடுக்கறது, ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரே அப்படின்னு பின்மாற்றம் துவங்க ஆரம்பித்து விடும். இருதய கடினப்பட்டு போய்விடும். அந்த 3 நாளுக்குள்ள அவங்க இருதயம் கடினப்பட்டு போய்விட்டதே. அதை தான் அவர் சொல்கிறாரு, குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். உயிரோடு கூட எழுந்த பிற்பாடு முதல் திட்டு சீஷர்களை திட்டுறார்,
கடிந்து கொண்டார் என்றால் அது ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை. அவர் கோபம் வருகிறது. ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க? அதே கோபம் தான் நம்ம மேலேயும் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. நம் ஆண்டவரை விசுவாசிக்காமல் இருக்கும் பொழுது ஆண்டவரை நாம் துக்கப்படுகிறோம். ஆனால் ஏன் விசுவாசிக்க முடியல? பிசாசு அபிதமான ஒரு சந்தேகத்தை மனதிலே கொண்டு வந்து விடுகிறான். அதை தான் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசம் என்பது ஒரு போராட்டம். ஆகவே தான் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். விசுவாசம் தானுங்க போராட்டம். அது நல்ல போராட்டம், கெட்ட போராட்டம் இல்லை. ஆகவே நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறதுனா ஒரு யுத்தம் பண்ணுற மாதிரி உங்கள் மனதில் டெய்லி சண்டை போட்டே வரணும். இல்லை முடியாது, கத்தர் செய்வார், கத்தர் செய்வார். எப்படி ஆர்கியூ பண்ணிகிட்டே வரீங்க? இது 24 மணி நேரம் ஆர்கியூ பண்ணுற மாதிரி இல்லை. தேவனுடைய வார்த்தையை வைத்துக்கொண்டு இப்படி தானுங்க விசுவாச வாழ்க்கை வாழ முடியும். தேவனுடைய வார்த்தையை நமக்கு சப்போர்ட்டாக வைத்து எழுதியிருக்கிறதே கத்தர் செய்வார், அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையாக இருக்கிறது, இவங்களுக்கு நிறைவேற்றினார், எனக்கும் நிறைவேற்றுவார் என்று யுத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தால் தான் கடைசியில் நாம் ஜெயமடைய முடியும். நாம் இடையில விட்டு விடக்கூடாது. சரி, அப்போது ஆண்டவர் அங்கே கடிந்து கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சரி, சந்தேகத்தை பற்றி ஆண்டவரே 1-2 இடங்களை சொல்கிறார், சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லி. அதை மாத்திரம் தியானம் பண்ணுவோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். மத்தேயுல வேற மாதிரி எழுதியிருக்குது, ஆனால் இங்கே வேற மாதிரி எழுதியிருக்கு. இங்கே எழுதும்போது சொல்கிறாரு, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். கேளாமனா ஆண்டவர்கிட்ட கேட்க சொல்ல, அதாவது உங்களுக்குள்ளேயே கேட்டுட்டே இருக்காதீங்க, சந்தேகப்படாமல் இருங்கள். அழகா சொல்றார், ஆண்டவர் உங்களை போஷிப்பார். ஏன் உங்களுக்கு சந்தேகம் வருது? அழகா அங்க சொல்றார், சந்தேகப்படாதீங்க. அப்புறம் அதுக்கு மேலேயும் பெரிய உதாரணம் கொடுக்கிறார். அந்த காகங்களை கவனித்து பாருங்கள்னு சொல்றார். அப்போ நாம் அது கீழ்ப்படுகிறோமா? என்னைக்காவது காகங்களை எல்லாம் கவனித்து பார்க்கிறீர்களா? கிட்ட போய் பாருங்க. ஒரு காகம் நல்லா தான் இருக்கும். ஒடுங்கி போய் பலவீனமான ஒரு காக்காவை நீங்கள் காண முடியாது. காக்காவுக்கு கர்த்தர் நல்ல ஆகாரத்தை கொடுக்குறார். அதுக்கு அடையாளம் என்ன? நம்ம சர்ச்சுக்கு வரும்போது வண்டிகள்லாம் வெளியே நிறுத்தி வச்சுட்டு வருகிறோம். சில நேரங்களில் போய் பார்க்கும் பொழுது வண்டி மேலையெல்லாம் அது இருந்து வைத்து விடுகிறது. பைக்கானாலும் சரி, காரானாலும் சரி, வேன் ஆனாலும் சரி, சில நேரங்களில் மரத்துக்கடியில் நிற்போம், தொப்புன்னு நம்ம தலை மேலே விழுவும். பார்த்துருக்குறீங்களா? அப்போ அது எதை காட்டிக்கிறது? திருப்தியாக இருக்குது. காக்கா நல்லா தான் இருக்கு. காகங்களை கவனித்து பாருங்கள். காகங்களை அந்த வசனம் எங்கே வருகிறது? 24. அவைகள் விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியும் இல்லை. அப்புறம் சொல்கிறாரு, இல்லாவிட்டாலும், அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாவிட்டாலும் தேவன் அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அற்ப காக்கா எவ்வளோ அழகாக சொல்கிறார். பறவைகளை சொல்கிறாரு, புல்லை சொல்கிறாரு. அப்போது நான் உங்களுக்கு செய்வேன். ஏன் சந்தேகப்படுறீங்க? சந்தேகப்படாதீங்கிறார். அப்போது நாளைக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுத்துருக்காரா? ஸ்தோத்திரம். நாளை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதனாடி நாளைக்கு ஆண்டவர் இப்போவே உங்களை ஆயத்தப்படுத்த மாட்டார். நல்லா அறிஞ்சுக்குங்க, நாளைக்கு வந்தால் தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஆகவே தான் சொல்கிறார், அந்தந்த நாளுக்கு அது என் பாடு போதுங்கிறார். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் பிறப்பதையே நீ அறியாயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் எப்படி நாளைக்கு நாம் இருப்போமோ இல்லையோங்கிற நிச்சயமே இல்லையா? அப்புறம் எப்படி நாளைக்காக நான் கவலைப்படுவது? நாளைக்குரிய காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேச மாட்டார். ஆகவே இன்றைக்கு வேண்டியதை தேவன் தர வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். நாளைக்கு என்று சொல்லி நாம் கவலைப்படுவது அது ஒரு சாத்தானுடைய ஒரு தந்திரம். சிலருக்கெல்லாம் இருக்கிற கவலை என்னென்னா, ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படியானா என்ன பண்ணுறது, அப்படியானா என்ன பண்ணுறதுன்னு அவங்க மைண்டை சாத்தான் பலவிதமாக பெஸ்டரிங் தாட்ஸ் கொடுத்து அவர்களை பயமுறுத்துகிறாங்க. இப்படியானா என்ன பண்ணுறது, ஒன்றுமே ஆகாது. ஜாய்ஸ் மேயர் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், ஒரு முறை அவங்க வீட்டில் திருமணமாகி வெளியே போன, அதாவது பொதுவாக வெளிநாட்டு கலாச்சாரத்தில் திருமணமான உடனே பிள்ளைகள் வெளியில் போய் தான் இருப்பாங்க. அப்போது அவங்களுடைய மகனுக்கு அவங்க வீடு மறுபடியும் வேறு வீடு மாற்ற வேண்டியதாக இருக்கிறபடினால மீண்டும் அம்மா கூடயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது 1-2 மாதங்கள். அப்போ மகன் வாரான்னு தெரியப்படுத்தின உடனே
அம்மா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, மகன் வந்தா சுடுதண்ணி நம்ம எல்லாருக்குமே பத்துமா, பாத்திரங்களெல்லாம் கழுவுறது யார், வீட்டை கூட்டி துடைக்கிறது யார், மகனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாமே வருவாங்களே, எப்படி இந்த வீட்டில் எல்லாம், ஏன்னா ஃபாரின்லாம் வேலைக்காரிகள் எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு ஒரே கவலை. அம்மா இன்னும் வரவே இல்லை, அடுத்த மாதம்தான் வரப்போகிறாரு. அப்போ தான் ஆண்டவர் பேசினார், இன்னும் வரவே இல்லையே, ஏன் இப்படி கவலைப்படுற? அப்புறம் அந்த அம்மா அந்த கவலையை நிறுத்தின பிற்பாடு அவங்க வந்து 1 மாதம் இருந்துட்டு போனாங்க. இவங்க யோசித்த மாதிரி எந்த ஒரு காரியமும் நடக்கவே இல்லை. எல்லாம் அழகாக நீட்டாக நடந்து, இவங்க கவலைப்பட்ட மாதிரி ஒன்றுமே நடக்கலை. அப்போ பாருங்கள், சாத்தான் வந்து வீணான ஒரு கவலை கொடுக்குறான். இப்படி தான் அநேகருடைய வாழ்க்கையில் வீணான கவலைகளை கொடுத்து அவர்களுடைய சந்தோஷத்தை சாத்தான் கெடுக்க பார்க்கிறான். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னும் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா பைபிளில் அப்போஸ்தலர் 11:12, நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரராகிய இந்த 6 பேரும் என்னோட கூட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றுக்கும் நீ சந்தேகப்படக்கூடாது, கட்டளையிட்டார். சில நேரங்களில் ஆண்டவர் சில நேரங்களில் சில சூழ்நிலையை நமக்கு அனுமதிப்பார். அது கொஞ்சம் பயமாக தான் இங்கே இருக்கும். ஆனால் பேதுரு கூட பேசுகிறார். இவன் வந்து அவங்களோட போகிறதுக்கு பயப்பட்டான், சந்தேகப்பட்டான், எங்கே வழியில் நம்ம போட்டுருவாங்களோ, ஊழிக்கு வந்துட்டோம், இதான் நடந்துருமா. ஆண்டவர் சொல்கிறார், சந்தேகப்படாமல் போ, கட்டளை இடிக்கிறார். சந்தேகம் சில நேரங்களில் தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசியாதபடி சந்தேகம் வரும். நடக்குமா? நம்புகிறோம், இதை நம்பி நான் டாக்டர்கிட்ட போகாமல் இருக்கிறேன், இதை நம்பி நான் இப்படி இருக்கிறேன், இதை நம்பி நான் இப்படி இருக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரே உங்களோடு கூட பேசுவார். சந்தேகப்படாமல் இரு என்று கட்டளையிட்டார் பேதுருக்கு. ஆகவே தேவனுடைய வார்த்தை குறித்து நாம் சந்தேகப்பட வேண்டும். அதை மாத்திரம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தையை ஒரு நாளும் நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் பேதுருக்குள்ள ஆரம்பத்திலே சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இன்னொரு, நீங்கள் இயேசுவோடு கூட இருந்த பொழுது இயேசுவே பேதுருவை 1 முறை கடிந்து கொள்கிறார், அவன் சந்தேகப்பட்டான் என்று. மத்தேயு 14:22 அப்புறம் 30-31 வாசிப்போம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். எவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது தெரியும். முதல்ல ஆண்டவர் வந்து கட்டளை கொடுத்துட்டார், போலான்ட்டார். அங்கேயே அதுதான் வாக்குத்தத்தம், அக்கறைக்கு போவோம். அது என்னது? வாக்குத்தத்தம். போலான்ட்டார், போகிறாங்க. போகிற வழியில் புயல் வருகிறது. இயேசு நடந்து வராரு. இப்போ பேதுரு அதை பார்த்து, நீரே ஆனால் நடந்து வர கட்டளை இடுங்கிறாரு. ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டாரு. பேதுரு நடக்கிறாரு. நடக்கும் பொழுது, அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு புயல் வருகிறது. அப்போது அவன் வந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவர் காப்பாற்றினார். ஆனால் திட்டிட்டு தான் காப்பாற்றுறார். என்னன்னு திட்டுறாரு? அது மறுபடியும் படிங்க, என்னன்னு திட்டுறாரு? உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவனை பிடித்து சொல்றார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? Why did you doubt me? ஏன் நீ நம்பல? பாருங்க, அப்போ இந்த புயல் வந்துட்டு நான் உனக்கு விட்டுருவனா? அதான் அதனுடைய பாயிண்ட். புயல் வந்தா நான் உனக்கு விட்டுருவனா? இவ்வளோ நேரம் உனக்கு வழி நடத்தின, புயல் வர சமயத்தில் உன்னை விட்டுருவனா? உனக்கு சோதனை வரும் பொழுது, உனக்கு போராட்டம் வருகிற நேரத்தில் உன்னை நான் விட்டுருவனா? உன்னை விட மாட்டேன். அழகா அங்கே பேதுருவை அவர் ஒரு அன்பாக கடிந்து கொள்கிறாய். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? ஆகவே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். போராட்டம் வரும் பொழுது, கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆனால் நமக்கு அந்த சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? ஆண்டவர் உண்மையாக கூட இருக்கிறார். எத்தனை முறை நம்ம சொல்லியிருக்கிறோம், இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல, இப்படி வந்துட்டே இருக்குது, இவ்வளோ பிரச்சனையா? அதுதான், அதே தான் பேதுரு. அதுதான் ஆண்டவங்க சொல்கிறார், ஏன் சந்தேகப்பட்டாய்? நான் உன்னை ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் பேதுருவை அங்கே ரட்சிக்கிறார். மத்தேயு 21:21-22. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல்
இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். போன வாரம் நான் பார்த்தோம், அத்திமரத்தை பார்த்து அவர் பேசினாரு. இப்போ என்ன சொல்றாரு? அவர் பேசிட்டு அழகா சொல்றாரு. இவர் மரத்தை பார்த்து தான் பேசினார். சீஷர்களை என்ன சொல்றாரு? நீ மலையை பார்த்து பேசுங்கிறார். பாருங்க, அதான் பெஸ்ட் டீச்சர். இவர் சாதாரண மரம், அவங்கள பார்த்து நீ மலையை பார்த்து பேசு. மரத்துக்கும் மலைக்கும் ஏணி வச்சா எட்டுங்களா? எவ்வளோ பெரிய மலை, அதை பார்த்து சந்தேகப்படாம பேசு. எவ்வளோ பெரிய மலை போகுமா அப்படின்னு சந்தேகப்படாத. ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. உனக்கு ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாங்க கூட உன்னுடைய வார்த்தையிலேயே அது போயிருங்கிறார். அது பயங்கரமான விசுவாசம், பயங்கரமான விசுவாசம். பேசு அப்படிங்கிறார், சந்தேகப்படாதேங்கிறார். அழகாக சொல்கிறார், சந்தேகப்படாமல். மார்க் 11:23 அதான் சொல்கிறாரு, இந்த மலையை பார்த்து பேசி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்போது இந்த வாரத்தில் உங்களுக்கு நான் டச் பண்ணது என்ன? சந்தேகம். சந்தேகப்படவே கூடாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்பொழுது நிறைவேறும்? சந்தேகப்படாமல் இருந்தால்தான் நிறைவேறும். நல்ல ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசி பழக வேண்டும். கடைசியாக ரோமர் 4:20-21 வாசித்து நம்ம முடிப்போம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நல்ல கவனிங்க, முடிவுக்கு நான் வந்துட்டேன். என்ன சொல்கிறேன்? ஆபிரகாமுடைய பாடத்தை நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் எப்படி இருந்தார் பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், ரெண்டும் ஒன்றா எழுதியிருக்குது. அவிசுவாசமாய், சந்தேகப்படாமல், கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை, அவிசுவாசம் இல்லை. வாக்குத்தத்தத்தை குறித்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. அதுதான் உங்களுக்கு எபிரேயர்ல சொன்ன விசுவாசம் என்பது நிச்சயம். இன்னும் சாரால் பிரெக்னன்ட் ஆகலை, எந்த அடையாளம் இல்லை, ஆனால் நிச்சயம் என்கிற வார்த்தையை பார்க்கிறீர்கள். பைபிள் நம்ம களவாக கோர்வையாக எடுத்து காட்டுகிறது. நிச்சயமாய் நம்பி சந்தேகப்படாமல். அப்புறம் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். முக்கியமான வார்த்தையோடு முடிக்கிறேன். தேவனை மகிமைப்படுத்தி. குழந்தை வரல, சாரால் பிரெக்னன்ட் ஆகலை, எந்த அடையாளம் நடக்கலை, ஆகிலும் தேவனை மகிமைப்படுத்துகிறான், தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுறான். அடிக்கடி சபையில் ஸ்தோத்திரத்தை குறித்து உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணல. அதுதான் இது. நடக்க போகிறக்கு முன்னாலேயே நடந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணுறது. கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். என் வியாதியை சுகமாக்கிட்டீங்க ஆண்டவரே, எனக்கு இடத்தை கொடுத்துட்டீங்க, வேலையை கொடுத்துட்டீங்க, திருமண காரியத்தை ஒழுங்கு பண்ணி கொடுத்துட்டீங்க, கோடான கோடி ஸ்தோத்திரம். அந்த சந்தோஷத்தோடு கூட, இருதயத்தினுடைய நிறைவோடு கூட நீங்கள் சந்தோஷமாய் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது உங்கள் காரியம் நடந்து விட்டது என்ற அர்த்தம். அவன் பாருங்க, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுத்துட்டார். அந்த மகிமைப்படுத்துவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுதான் நீங்கள் கர்த்தரை விசுவாசிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. யாருமே பொருள் கொடுக்கறதுக்கு முன்னால் சந்தோஷப்படுகிறது உலகத்தை நீங்கள் பார்த்ததே இல்லை. கவலையான முகத்தோடு தான் இருப்பாங்க, பயமான முகத்தோடு தான் இருப்பாங்க, சந்தேகமான முகத்தோடு தான் இருப்பாங்க. பேர் கூப்பிட்ற வரைக்கும், அல்லது பேரை பார்க்குற வரைக்கும், ரிசல்ட் வருகிற வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பயம், பதட்டம் இருக்க தான் செய்யும். ஆபிரகாமுக்குள்ள பயம் இல்லை, பதட்டம் இல்லை, அவிசுவாசம் இல்லை, சந்தேகம் இல்லை. அவர் செய்வார். அந்த வாக்குத்தத்தத்தை நம்புகிறேன். என்னுடைய சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன். சூழ்நிலையில் ஒன்றும் நடக்காது, அது ரைட்டு. அதனால அதை பார்த்து என்னங்க பிரயோஜனம்? எவ்வளோ பார்த்துட்டே அவரை பார்க்குறேன், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லி உற்சாகமாய் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாரு. நல்ல ப்ரைஸ் பண்ணுறாரு. அந்த ப்ரைஸ் அற்புதத்தை கொண்டு வரும். ஏன் ப்ரைஸ் பண்ண சொல்கிறேன் உங்களைய? ஏன் காத்திருக்கிற நேரத்தில் ஸ்தோத்திரம் பண்ண நம்முடைய விசுவாசத்தில் நம்ம வல்லவர்களாக முடியும். அந்த ஸ்தோத்திரம் பண்ண அந்த சந்தேகமோ அவிசுவாசமோ பயமோ வராதபடி அந்த ஸ்தோத்திரம் நம்மை வேலி காக்கிற விதமாக இருக்கிறது. ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகும், தயவு பெருகும், தேவனுடைய அற்புதம் கட்டாயமாய் நடக்கும். ஆகவே அருமையானவர்களே, விசுவாசத்து குறித்து அநேக போதனைகளை கேட்டோம். இந்த வாரத்தில் எல்லாருக்குள்ள ஒரு தீர்மானம், இனி நான் சந்தேகப்பட மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிப்பேன் என்கிற உறுதியோடு கூட இருந்து
அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலன் அடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலன் அடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலன் அடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, பெருமையை வேரோடு அழித்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, பெருமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் கால்களால் என்னை நடக்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் கால்களால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலன் அடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. புகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், வெற்றியின் விடுவித்தார். புகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் உயர்த்தினார், தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் உயர்த்தினார், தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே.
பலனடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே, தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே, பலனடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. கேட்டுக்கொண்ட வார்த்தைகளுக்காக நாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தை எங்களோடு பேசினதற்காக நன்றி. விசேஷமாக சூழ்நிலைகள் எங்களுக்கு அசாத்தியமாக இருக்கிறது, எங்கள் உலக நாடுகள் எல்லாம் திகைத்து போய் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே நாங்கள் எங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு, அதில் எங்களுக்கு சந்தேகம் வந்து விடாதபடிக்கு ஆவியானவருடைய வார்த்தையின் மூலம் எங்களுடைய ஆண்டவரே விசுவாசத்தை தட்டி எழுப்பியிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சூழ்நிலைகளை பார்த்தோ, ஆண்டவரே கர்த்தாவே தோல்விகளை பார்த்தோ, ஆண்டவரே இழப்புகளை பார்த்தோ எங்களுக்குள்ள சந்தேகங்கள் வந்து விடாதபடிக்கு நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருந்து சந்தேகப்படாமல் விசுவாசித்து ஆண்டவரே மகிமையை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கென்று நீர் மகிமையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். இந்த ஆண்டு வாக்குத்தத்தத்தை போல எங்களை மகிமைப்படுத்துவீர். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆண்டு எங்களுக்கு மகிமை நிச்சயம் உண்டு. ஆண்டவரே, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். ஒரு ஆண்டவரே துளி கூட எங்களுக்குள்ள சந்தேகம் வராதபடிக்கு கர்த்தர் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவரே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டவரே வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராதபடிக்கு ஆவியானவர் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் வாழ்க்கையிலும் அந்த விசுவாசம் வர்த்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே இது எங்கெங்கு இந்த வார்த்தைகளை இந்த கேட்டுக்கொண்டிருந்தார்களோ ஒவ்வொருடைய குடும்பத்திலும் பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக, ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளினாலே இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் இன்னும் அசை போட்டு இன்னும் அதில் உள்ள ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் கண்களை கர்த்தர் திறந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். எல்லாரும் இருக்கிறவங்களே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. ஆமென்.